ஹே டியூட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட டாக் ஸ்குவாடோட டாக் ட்ரில் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து எங்கே நடந்ததுன்னா, தீவுத்திடலில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் நடந்தது. அங்கே வந்து நாங்கள் பார்த்தோம். ஸோ இந்த டாக் ஷோவில் இந்த கமாண்டோ டாக்ஸ் எல்லாம் வந்து எப்படி க்ரைமை ஃபைன் பண்ணுது, அதுக்கான டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி வந்து காமிச்சாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. சரி, நீங்களும் வாங்க அங்கே என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம். அடுத்த நிகழ்ச்சியாக அறிமுக நிகழ்ச்சி. சீனிவாசன் பொருள் கண்டுபிடிக்கும் நாள். அவர் பேர் சொல்றாங்க. பணியாளர் கொலை மற்றும் கொள்ளை கண்டுபிடிக்கும் உலகப்படியான நாய். அளவுடைய நினைவு திருவிழா சொல்லி நடக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து உலகக்கூடிய நினைவு தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாக்ஸோட ஒபீடியன்ஸ் டெஸ்ட் வந்து காமிச்சாங்க. எப்படின்னா, கூட நடக்கிற ட்ரெயினர் வந்து நடந்தாங்கன்னா அது அப்படி நடக்குது, மெதுவாக நடந்தாங்கன்னா மெதுவாக நடக்குது, ஸ்பீடாக நடந்தாங்கன்னா நடக்குது. இதே ரன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கூடவே சேர்ந்து டாக்ஸும் வந்து ரன் பண்ணுது. ஸோ அதோட எப்படி வந்து அது ஒபீடியண்ட்டாக இருக்குது அண்ட் அதோட ட்ரெயினர் சொல்கிறது வந்து அது அதே மாதிரி எப்படி மிமிக் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து காமிச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஸ்லோவாக ட்ரெயினர் நடக்கிறாங்க, அதுவுமே வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து நடந்தது. ஒரே இடத்துல அமரமாக கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து முன்னேறி சொல்லுகிறார்கள். ஆக ஒரே இடத்துல நாங்கள் இருக்கோம். அது வரைக்கும் அவங்க எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. நீங்க எந்த ஃப்ரெண்ட்லி சொல்லி காமிக்கலாம். அது எந்த வகையில காமிப்பீங்க? வெயிட் பண்ணலாம், அந்த மாதிரி காமிக்கலாம். வெரி குட். அடுத்த நிகழ்ச்சியாக தங்களுக்குள்ள அவங்க உரையாடக்கூடிய நிகழ்ச்சி. தாத்தா அவங்கள சில பரிமாற்றங்களை சொல்றாங்க. அடுத்த நிகழ்ச்சியாக வருகை புரிந்த அனைவருக்குமே அவங்களோட நன்றிகளை காசு இருக்கிறாங்க. தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரிமினல்ஸ் எல்லாம் அவங்க எப்படி வந்து டாக் ஸ்மெல் பண்ண வச்சு ஃபைன் பண்ண வைப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். பப்ளிக்லேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு அவரோட கர்ச்சீஃப் மட்டும் இடையில வச்சுட்டு அவரோட ஸ்லிப்பரை வச்சு அந்த ஸ்மெல்லையும் அந்த அங்கே கர்ச்சீஃபில் இருக்கிற ஸ்மெல்லையும் மேட்ச் பண்ணி எப்படி டாக் வந்து ஃபைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி காமிச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டாக் போய் கரெக்டாக அவர் கையில் வச்சு அவர் யூஸ் பண்ண ஒரு கர்ச்சீஃப் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு, அதே மாதிரி ஒரு டாகுமே ஃபைன் பண்ணதுக்கப்புறமா வந்து அதுக்கு விளையாடுறதுக்கு சும்மா ட்ரீட்ஸ் மாதிரியோ இல்லை அதோட டாய்ஸ் எல்லாம் வந்து கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் ஒருத்தர்கிட்ட வந்து அவர் ஸ்லிப்பர் இல்லாமல் அவரவே வந்து ஸ்மெல் பண்ண வச்சு அவர் யூஸ் பண்ண கர்ச்சீஃப் வந்து போய் ஃபைன் பண்ண வச்சாங்க இந்த டாகை. அவங்களுடைய ஹேண்ட்பேக், அவங்க பயன்படுத்திய ஹேண்ட்பேக்கை கடையமாக வைத்து எப்படி ஸ்மெல் பண்ணி அவங்களுடைய கட்சியை கண்டுபிடிக்கக்கூடிய நிகழ்ச்சி.
அடுத்தது வந்து ஒரு சின்ன ரிங் மாதிரி இருக்குது. அதுலலாம் கூட வந்து டாக் ஓடிட்டே போய் எப்படி அது வழியாக போயிட்டு வருது, அந்த மாதிரியான டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து காமிச்சாங்க. ஸோ இது எப்படின்னா ஒரு சின்ன ஸ்பேஸில் கூட டாக் வந்து உள்ளே போயிட்டு எப்படி ஃபைண்ட் பண்ணிட்டு வர முடியும், அந்த மாதிரி எப்படி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து காமிச்சாங்க. ஸோ ஒரு ரிங் வச்சு காமிச்சாங்க. அதே மாதிரி 2 ரிங்கு அந்த மாதிரி வந்து ஒரு ஒன்ஸ் போயிட்டு திருப்பி ஃபார்வர்ட் பேக்வர்ட் எல்லாமே வந்து அந்த டாக் வந்து பண்ணிச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பாம் ஸ்குவாடு. ஸோ இந்த பேக்ஸில் வந்து ஒரு இதில் வந்து இந்த பாமோட ஒரு பர்டிகுலர் இது மட்டும் வச்சுருந்தாங்க. அது அந்த டாக் எப்படி ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதோட ட்ரெயினரை வந்து எப்படி சிக்னல் கொடுக்குது அந்த மாதிரி வந்து காமிச்சாங்க. ஸோ அந்த டாக் அதை ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதை 2 தடவை சுற்றிட்டு அவங்க ட்ரெயினர்கிட்ட வந்து அதோட சிக்னல் மாதிரி கொடுத்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேக்ஸில் எதுலேயுமே வந்து இல்லை. சைடில் வச்சுருக்கிற ஒரு போலீஸ் வந்து அவர் வச்சுருந்தார், கையில் வச்சுருந்தாரு. ஸோ அந்த டாக் வந்து எதையுமே வந்து ஃபைன் பண்ணல. அந்த டாக் அந்த பக்கம் போனதுக்கப்புறமா இப்போ அந்த பேக் வந்து அவர் அங்கே போட்டார். ஸோ இப்போ வரும்போது வந்து அது ஃபைன் பண்ணுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்படி இதெல்லாம் ஃபைன் பண்ணுது, எவ்வளோ சூப்பராக ஃபைன் பண்ணுதுங்கிற மாதிரி இருந்தது. இப்போ நம்ம பார்க்குறது நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். இதில் வந்து இடையில ஒருத்தர்கிட்ட மட்டும் அங்கே நடுவில் நிற்கிற ப்ளூ ஷர்ட் கிட்ட மட்டும் வந்து அவங்க அந்த போதைப் பொருள் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது எப்படி இந்த டாக் ஃபைன் பண்ண போகுதுங்கிறது தான். ஸோ அந்த பர்சனை பார்த்த உடனே வந்து அந்த டாக் ஃபைன் பண்ணிவிட்டு பக்கத்தில் போயிட்டு அவங்க ட்ரெயினர்கிட்ட பார்க் பண்ணிச்சு. பட் ஆனால் கடிச்சிருமோனே பயமாக இருந்தது. ஸோ இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு என்னன்னு தெரியல, இவர் வந்து திடீர்னு கையை கடிக்கிற மாதிரி வந்து பண்ணிச்சு. கடைசியில் அவரை வெளியே போக சொல்லிட்டாங்க. அவர் ஆல்ரெடி வீட்டில் டாக் வச்சுருக்காருங்கிறதுனால அந்த ஸ்மெல்லுக்கு வந்து இது ஒரு மாதிரி கை கடிக்கிற மாதிரி போயிடுச்சு. அங்கே ஆள் இருக்காங்களான்னு ஃபைன் பண்ணிட்டு வருமா அப்படிங்கிறதுக்கான டெமான்ஸ்ட்ரேஷன்னு சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த டாக் ஒரு டாய் வச்சுருக்காங்க. அந்த டாய் வச்சு தான் இப்படி ஃபுல்லாமே வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ரிங்குமே வந்து தள்ளி தள்ளி இருக்குங்கிறதுனால ஹீட் வந்து கம்மியாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ரிங்கும் பக்கத்தில் வச்சு 3 ரிங்கும் ஒன்றா சேர்த்து வச்சு வந்து பண்ணாங்க. சூப்பராக வந்து இருந்தது. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வீடியோ இதோட முடிஞ்சுது. அடுத்த வீடியோ இதை விட சூப்பரான எக்ஸைட்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.